நம்ம மதிப்புக்குரிய டாக்டர் BM சுந்தரன் அவர்கள் தலைமை தாங்கி இதை நடத்த முடியும் கேட்டுக்கிறேன். இன்னும் சில பேர்லாம் சீக்கிரமாக போக வேண்டிய இருக்கிறதுனால முதல்ல அவங்க பேசிட்டு அவங்க வாழ்த்துட்டு போகணும். வணக்கம். ந குரோர் அதிகம் தத்துவம், ந குரோர் அதிகம் தபः, ந குரோர் அதிகம் தேவோ தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யோ மே ஹிருதி நிவசந்தம் கன பத்ம விபூஷண பிருதாங்கம் நாம்னே ஸ்ரீ பாலமுரளிம் மம குருவரம் கிருபா சிந்தும் சதா வந்தே. நிருத்த மாராயர் தஞ்சாவூர் அருணாச்சலம் பிள்ளை அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை சிறப்புற நடத்தி தருவதற்காக மும்பையிலே இருந்து இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பரத கலாநிதி திருவாளர் கல்யாண சுந்தரம் பிள்ளை அவருடைய துணைவியார், இந்த விழாவிலே மிகச் சிறப்பாக தமது வாழ்த்துரைகளை வழங்க வந்திருக்கின்ற தமிழ்நாடு ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு வைஸ் சான்சலர், தமிழ் வல்ல மன்னிக்க, திருமதி சௌமியா அவர்கள், கல்யாண சுந்தரம் அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல தன்னுடைய இளம் பிராயத்திலே திருவடிமருதூர் ராஜலட்சுமி என்ற ஒரு பெரிய கலைஞரிடம் பரதம் பயின்றவர், பரதக்கலைக்கு ஒரு பெரிய விருட்சமாக விளங்குகின்றவர் திருமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களே. பரதம் என்பதற்கு மறுபெயர் பாலா என்று சொன்னால் அது யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த பாலசரஸ்வதி அம்மையாருடைய வழியிலே அவருடைய மாணவியாக அவருடைய மரபினை காத்து வருகின்ற சகோதரி திருமதி நந்தினி ரமணி அவர்களே. கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குநராக இருக்கின்ற என்னுடைய அன்பு இளவல் திருவாளர் ஹேமநாத் அவர்களே. இந்த விழாவை சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற பெரியவர்களே, கலைஞர்களே, கலா ரசிகர்களே, குறிப்பாக நமக்கெல்லாம் மகாபாரத கதை தெரியும். கர்ணன் என்று ஒரு பாத்திரம் இருந்தது. திருமால் எப்படி ராமன், கண்ணன் என்றெல்லாம் பல அவதாரங்களை எடுத்தானோ அதே போல் அந்த கர்ணனும் அவதாரம் எடுத்தான். நல்லி திரு குப்புசுவாமி செட்டியார் என்ற பெருமானுடைய உருவத்திலே. தஞ்சாவூர் அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் எனக்கு மிகவும் நெருங்கிய பழக்கமுடையவர். நான் அவரை அண்ணன் என்று அழைப்பேன். காரைக்கால் என்று ஒரு ஊர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது முன்பு தமிழ்நாட்டிலே தஞ்சாவூரை சேர்ந்ததாக இருந்து தற்போது புதுச்சேரி மாநிலத்திலே ஒரு அங்கமாக இருக்கின்றது. அந்த காரைக்காலிலே ஏராளமான கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லோரும் வாழ்ந்தார்கள். அவர்களிலே அம்மணி அம்மாள் என்று ஒருவர் இருந்தார், பரத கலைஞர். அவருடைய திருக்குமாரியாக பிறந்தார் 1882 சாரதாம்பாள் அம்மையார் அவர்கள். தன்னுடைய சிறு பிராயத்திலே, அதாவது 6 வயது முதல் 9 வயது வரை திருநள்ளாறு ராமகிருஷ்ண நட்டுவனார், அவர் யார் என்றால் பிரபல பரதநாட்டிய மேதை KN தண்டாயுதபாணி பிள்ளை அவர்களுடைய சிறிய பாட்டனார். அந்த ராமகிருஷ்ண பிள்ளை அவர்களிடம் பயின்று பின்னாலே தஞ்சை நால்வர் மரபிலே வந்த மகாதேவ நட்டுவனார் என்பவரிடம் பயில்வதற்காகவே அவர் தஞ்சைக்கு இடம்பெயர்ந்தார். இந்த மகாதேவ நட்டுவனார் தஞ்சை நால்வரிலே ஒருவரான சிவானந்தம் என்பவருடைய குமாரர். அது மட்டுமல்ல, முன்பெல்லாம் பரதநாட்டிய கச்சேரி என்றால் ஒரு பாடுவார் இருப்பார், அதாவது பாடகர். அப்பொழுதெல்லாம் பாடுவார் என்று நாங்கள் சொல்வோம். முகவீணை வாசிப்பவர்கள் இருந்தார்கள். இந்த முகவீணை வாசிப்பவர்களோ அந்த வாத்தியத்துக்கு உண்டான
ஒரு பெயர் இல்லாமல் போயின ஒரு காலத்திலே மகாதேவ நட்டுவனார் தஞ்சாவூர் ராணிவாய்க்கால் சந்திலே நாணி கோதண்டி என்ற இரு சகோதரர்கள் கிளார்னட் வாசிப்பதிலே வல்லவர்களாக இருந்தார்கள். அவர்களே அந்த கோதண்டி என்பவரை அழைத்து வந்து தன்னுடைய குழுவிலே கிளார்னட் வாசிக்க செய்து முதலாக பரதநாட்டிய நிகழ்விலே கிளார்னட்டை உபயோகப்படுத்தியவர் அந்த மகாதேவ நட்டுவனார். அந்த மகாதேவ நட்டுவனார் பந்தநல்லூர் நாட்டிய கலாநிதி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மாமனார். அவரிடம் 13 வயது வரை சாரதாம்பாள் அம்மையார் பயின்று சிறப்பாக நடனம் புரிந்தார். சில காலம் கலாக்ஷேத்ராவில் கூட வந்து இங்கே இருந்தார். தஞ்சாவூரிலே நாணயக்கார செட்டி தெருவிலே பெரிய வீடு ஒன்றை வாங்கி அதில் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்தார். அவருக்கு ஒரு மகள் ஒரு மகன். மகன் மாரிமுத்து என்று பெயர். ரொம்ப நன்றாக பாடுவார். ஆனால் அவர் கச்சேரி செய்யவில்லை. தேவை என்றால் பரதநாட்டியத்திலே சென்று சில நேரங்களிலே பாடுவாரே தவிர அதை வழக்கமாக அவர் வைத்து கொள்ளவில்லை. அந்த மாரிமுத்து பிள்ளை என்பவருக்கு நமது அருணாச்சலம் பிள்ளை மூத்த மகனாக பிறந்தார். தந்தையினுடைய பாட்டு, தாயினுடைய ஆடல், பாட்டியினுடைய ஆடல் இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு இந்த நடனக்கலையிலே ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. அவருடைய வீட்டுக்கு எதிர்த்தாற்போல் ஒரு 5 வீடுகள் தள்ளி பிச்சையா நட்டுவனார் என்று ஒருவர் இருந்தார். அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மருமகன். அவர்களெல்லாம் ஒரத்தநாடு என்ற கிராமத்திலிருந்து தஞ்சைக்கு குடி வந்தவர்கள். ஒரத்தநாடு கோதண்டராம நட்டுவனார் என்பவருடைய குமாரர் அந்த பிச்சையா பிள்ளை. அந்த பிச்சையா பிள்ளை அவர்களிடம் அருணாச்சலம் நடன நட்டுவாங்க பயிற்சியை செய்து அவர் ஆடுவார், ஆட்டி வைப்பார். எல்லோருக்கும் அந்த மாதிரி நட்டுவனார்களை நாம் பார்ப்பது கஷ்டம். அண்ணன் அவர்கள் ஆடுவார்கள், ஆடி நான் பார்த்திருக்கின்றேன். அவர் கற்பித்தும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதுபோல் பிச்சையா பிள்ளை அவரே ஆடுவார், அவரே ஆட்டி வைப்பார். அவரிடம் அருணாச்சலம் அவர்கள் பல காலம் சீடராக இருந்து தன்னுடைய பாட்டையும் தன்னுடைய நடனக்கலையையும் அபிவிருத்தி செய்து கொண்டார். அவர் அடிக்கடி அவருடைய சாரதாம்பாள் அம்மையார் 1948 காலமான பிறகு அவர்கள் அந்த குடும்பம் என் வீட்டுக்கு எதிர்த்தாற்போல் ஒரு கோபால முதலியார் சந்து என்று ஒன்று இருக்கிறது, அங்கே ஒரு வீட்டை வாங்கி கொண்டு வந்தார். அந்த வீடு ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். பாதி வீடு நடுவில் செவுரு. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் ஒரே கட்டடம். ஒரு பக்கத்துக்கு ஒரு பகுதியை மிக பிரபலமான ஒரு நடன நங்கையாக இருந்த புதுக்கோட்டை அம்மாளு என்பவர் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். இந்த புறம் உள்ள வீட்டுக்கு சாரதாம்பாள் அம்மையார் அவர்கள் சொன்னார். 2 நடன கலைஞர்களுடைய வீடாக அது இருந்தது. அங்கே இருக்கும்போது அவர் அடிக்கடி என் வீட்டுக்கு வருவார். அருணாச்சலம் அவர்களும் நானும் சங்கீதத்தை பற்றி ஏதேனும் உரையாடி கொண்டிருப்போம். சில சமயங்களிலே நடனத்தை பற்றியும் உரையாடுவோம். அவருடன் பிச்சையா பிள்ளையிடம் பயின்றவர் தஞ்சாவூர் லக்ஷ்மிகாந்தம், மிகச்சிறந்த ஒரு நடனக் கலைஞர். அந்த லக்ஷ்மிகாந்தம் அவர்களிடம் ஏராளமானவர் நடனம் பயின்றார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் அநேகமாக அருணாச்சலம் அவர்கள்தான் நட்டுவாங்கம் செய்தார். அப்படி அவர் நட்டுவாங்கம் செய்த ஒரு நடனக் கலைஞர் பிரபல திரைப்பட நடிகர் கமலஹாசனுடைய சகோதரி. அவர் லக்ஷ்மிகாந்தம் அவர்களுடைய மாணவி. அப்படி இருக்கின்ற பொழுது பந்தநல்லூரிலிருந்து தாத்தா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடிக்கடி தஞ்சாவூருக்கு வருவார். ஒரு வாரம் 10 நாள் தங்குவார். அப்போது எனக்கு சொல்லி விடுவார்கள் முதல்லையே. நான் போய்விடுவேன், அவரோடையே இருப்பேன். படுக்கும்போது தான் வீட்டுக்கு வருவேன். அப்படி இருக்கின்ற காலத்திலே ஒரு நாள் காட்டுமன்னார் கோயில் முத்துக்குமரன் நட்டுவனார் அங்கே வந்தார். அருணாச்சலம் அண்ணனையும் அழைத்து கொண்டு சென்றிருந்தேன். அவர் ஏதோ ஒன்றை சொல்லி, அண்ணா இது சரியா, இந்த ஜதி சரியா என்று அவர் கேட்டார்.
மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிரித்தார். இது ஜதியா? நீ சொல்லுவது ஜதியா? ஆமாம், இது ஜதி தானே. அப்படியா? இது ஜதி அல்லப்பா, ஜதி அல்ல, இதன் பெயர் சொற்கோர்வை என்று பெயர். தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தா என்றால் அது சொற்கோர்வை. கிடுதுக்கு திரகத்தும் கிடுதுக்கு திரகத்தும், அந்த கிடுதுக்கு திரகத்தும் என்று வந்தால்தான் அது ஜதி என்று அவர் சொன்னார். அதை எவ்வளவு பேர் இப்போது ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய கருத்து அது. அப்படி அவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு மிகச்சிறப்பாக தயாரானார் அருணாச்சலம் பிள்ளை அவர்கள். பின்னாலே அவர் நட்டுவாங்கம் பண்ணி, அவர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு, சில நட்டுவாங்கம் பண்ணுற கலைஞர்களுக்கு பாட தெரியாது, பாடுவார், பாடணும். இன்னும் தற்காலத்திலே பலர் இருக்கிறார்கள். நான் சுதி பத்திரிகையில் கூட ஒரு சமயம் நட்டுவனார் அல்லது தட்டுவனார் என்று எழுதியிருந்தேன். இவர்களுக்கு ஒன்றையும் தானாக செய்யவோ, ஒரு கோர்வையை செய்யவோ, ஜதியை செய்யவோ ஒன்றும் தெரியாது. ஏதோ சொல்லிக் கொடுத்து ஆடுவார்கள். அப்படி ஒரு காலம். சில நட்டுவனார்கள், நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, திருமதி நந்தினி ரமணி அவர்களுக்கு தெரியும். அவருக்கு சங்கீத நாடக அகாடமியிலிருந்து கூட அவார்டு கிடைச்சது. ஒரு முறை நாட்டியாஞ்சலியிலே அவர் நட்டுவாங்கம் செய்தபோது அவர் பாட ஆரம்பித்து விட்டார். இந்த அம்மையார் என்னை பார்த்து கொண்டே இருந்தார், இது என்ன பாட்டா என்று. அவ்வளவு கேவலம். அப்படியெல்லாம் சில நடன நட்டுவனார்கள் இன்று இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களை நான் நட்டுவனார்கள் என்று சொல்வதில்லை, தட்டுவனார்கள் என்று சொல்வது. இன்னும் சில நடன நட்டுவனார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் செய்ய, மிருதங்க கலைஞர் செய்து கொடுப்பார், அதை அவர்கள் சொல்லுவார்கள். அல்லது சமயத்தில் இந்த மிருதங்க கலைஞரை விட்டு சொல்லிவிட்டு இவர்கள் பேசாமல் இருப்பார்கள். இப்படியெல்லாம் காலம் ஆகிவிட்டது. அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் பாடுவது ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கு நான் கேட்ட வரியில் மூவர் அந்த மாதிரி நடன துறையிலே நட்டுவாங்கம் பண்ணிக்கொண்டே பாடுவது என்பது ரொம்ப சிரமம். இந்த ஜதியெல்லாம் சொல்லிக்கிண்டு பாடிக்கிண்டு, ஆனால் நடன கலைஞர்களே பாடிக்கொண்டு ஆடி இருக்கிறார்கள். பாலாம்மா ஃபார் இன்ஸ்டன்ஸ், பானுமதி, கும்பகோணம் பானுமதி, இவர்களெல்லாம் பாடிக்கொண்டே ஆடி இருக்கிறார்கள். அப்போது இவர்களுக்கு ஒரு 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 பாட்டை எடுத்து, உதாரணத்துக்கு சொல்லி, நீ சரி சனி நீ தவமா பதவமா பகா என்று அவர் பாடினால் பைரவி அப்படியே வந்து நிற்பாள். அப்படி ஒரு இசை ஞானம். அதை எப்படி பிடிப்பது என்று அவருக்கு தெரியும். கைவந்த கலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா வித்வானாக இருந்தவர் அருணாச்சலம் பிள்ளை. அது மட்டுமல்ல, அவர் தஞ்சை சரஸ்வதி மகாலிலே இருந்து தெலுங்கு பண்டிதர் சுந்தர சர்மா என்பவரிடம் தெலுங்கு மொழி கற்றார். ஏனென்றால் நான் கேட்பேன், ஏன்ன எதுக்கு அங்கே போய் அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் சொல்லுவார், பல பதங்கள் தெலுங்கிலே தான் இருக்கின்றன, அதனுடைய அர்த்தத்தை நமக்கே புரியவில்லை என்றால் சொல்லுகின்ற மாணவியருக்கு எப்படி சொல்லித்தர முடியும்? ஆகையினால் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பாட்டுவிக்க பாட, பாட்டுவிக்க பாட, பரத விதத்தார் கூத்தை ஆட்டுவிக்க ஆட, பாடை பல கற்று தேர்ந்து பேசுவிக்க திக்கட்டும் நட்டுவனே ஆம் என்று இலக்கணம் நட்டுவனாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாட்டுவிக்க, தன்னிடம் வருகின்ற மாணவியை பாடச் செய்வதற்கு, தான் பாடுவதற்கு பாட்டுவிக்க பாட, பரத விதத்தால் கூட்டுவிக்க, கூத்தை கூட்டுவிக்க, கூத்து என்றால் நடனக்கலை தான், அதை கூட்டுவிக்க, பாடை பல கற்று, பாடை என்றால் பாஷை, பாஷை பல கற்று தேர்ந்து பேசுவிக்க, தன்னிடம் வருகின்றவர்களை பேசும்படியாகவும் செய்கின்ற ஒரு திறமை, பேச, தனக்கு பேச என்று இப்படி பல சிறப்புகளை பெற்ற ஒரு மாபெரும் நட்டுவனார் நிருத்த மாராயர். சோழர்களுடைய காலத்திலே அப்போதிருந்த பெரிய நடன ஆசிரியர்களுக்கு நிருத்த மாராயர், நிருத்த பேரறையர் என்று பட்டம் கொடுப்பது வழக்கம்.
நான் அவரை நிறுத்த மாராயர் என்று தான் கூப்பிடுவேன். அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். இங்கே சண்முகானந்தா பரதநாட்டிய பள்ளியை தொடங்கினார்கள். பலருக்கு பயிற்றுவித்தார்கள். தன்னுடைய மகன், அவருடைய தம்பி வாசுதேவன் இருந்தார். அவரும் நட்டுவாங்கம். அவர் மிக பெரும் லயச்சுரங்கம் என்று போற்றப்படுகின்ற தவில் வித்வான் திருமுல்லைவாயில் முத்துவீர் பிள்ளையுடைய மருகர் வாசுதேவன். அதே போன்று மகனுக்கு பயிற்றுவித்தார். மற்ற எல்லோருக்கும் பயிற்றுவித்து இன்று ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது 1981ஆம் ஆண்டிலே அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்தார். அந்த மேதைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே இந்த 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த, எனக்கு அத்தனை பேருடைய பெயரும் தெரியவில்லை, திருமதி சசிரேகா மோகன் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருந்து சிறப்புற நடத்தி தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் திருவாளர் கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்.